அரஹர நம பார்வதீபதயே அரஹர மகாதேவா. பீஷ்மாஷ்டமி நம்மளுடைய தேசத்தில் ரொம்ப போற்றக்கூடிய காவியம் ராமாயணம். ராமாயணத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது பாரதம், மகாபாரதம்னு சொல்லுவார். அந்த மகாபாரத காவியத்தில் விசேஷமாக வரக்கூடியவர் பீஷ்ம பிதாமகர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். பீஷ்மாச்சாரியார் பிதாமகர் அப்படின்னு கொண்டாடக்கூடியவர். குரு வம்சத்தில் வந்தவர், ரொம்ப விசேஷமானவர், தீர்க்கதரிசி, தர்மவான், தர்மத்தை மீறாதவர். அப்படி இல்லாமல் அவருக்கு விசேஷமான கொண்டாடக்கூடியவர். அப்பேற்பட்டவர் குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கிறது. அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் கௌரவர்கள் பக்கத்தில் இருக்கா. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும் பொழுது பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா உடைய ஆக்ஞையினால அர்ஜுனன் பீஷ்மர் மேலே அஸ்திரங்கள்லாம் போட்டுடுறான். பீஷ்மருக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு. தான் எப்போ நினைக்கிறாரோ அப்போ இறைவன்கிட்டக்க போய் சேரலாம். அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வரார். அதனால் இந்த உடம்பெல்லாம் அம்பு பட்டு அம்பு படுக்கையில் படுத்திருந்தாலும் அவருடைய ஜீவன் பிரியல. யுத்தம் நடந்தது தட்சிணாயன புண்ணிய காலத்தில். அதனால் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் சுவாமிகிட்ட போய் சேரணும் சங்கல்பம் பண்ணிட்டு அந்த அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கா. அப்படி விசேஷமான அடியவர். இன்னைக்கு விஸ்வம் விஷ்ணுன்னு சொல்லி கொண்டாடுறோம். விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாடியவர், துதித்தவர் பீஷ்ம பிதாமகர் தான். கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து ரொம்ப விசேஷமாக அந்த சகஸ்ரநாம கிரந்தத்தை பண்ணியிருக்கான். ஏன்னா நித்தம் பூஜை பண்ணும் பொழுதும் பெருமாளுக்கு சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாராம். அப்படி விசேஷமான அடியவர். அப்பேற்பட்ட அந்த அடியவர் இந்த அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கா, உத்தராயண புண்ணிய காலத்துக்கோசரம் நோக்கி. அப்படி இருக்கும் பொழுது ரத சப்தமி ஆறுது. ரத சப்தமி என்னும் பொழுது சூரியன் அயனப்பாதை மாறுறது. மாறிடுத்துன்ன உடனே மறுநாள் அஷ்டமி அன்னைக்கு பீஷ்மர் சுவாமி இடத்துல போய் சேர்றார். ரொம்ப விசேஷ தினம் பீஷ்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய தினம். இன்றைய தினம் அந்த தினமாகப்பட்டது மாசி மாதம் 5ஆம் தேதி 17/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு வருது பீஷ்மாஷ்டமி. ரொம்ப விசேஷம் இந்த தினம். ஏன்னா பீஷ்மாச்சாரி நித்திய பிரம்மச்சாரி, அவருக்கு சந்ததியும் கிடையாது. அதனால் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம பெரியவாள்லாம் ஒரு தர்மத்தை வகுத்து இருக்கா. என்றைக்குமே பெரியவா வகுத்த தர்மத்தில் நாம் போனோன்னா நமக்கு எந்த குறையும் இருக்காது. அந்த தர்மம் என்னன்னா, பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு தகப்பனார் இருக்கிறவாலும் சரி, தகப்பனார் இல்லாதவர்களும் சரி, எல்லோரும் அவருக்கோசரம் அர்க்கியம் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பீஷ்மாய நமஹ இதம் அர்க்கியம் இதம் அர்க்கியம் அப்படின்னு சொல்லி 3 தடவை அக்ஷத, புஷ்பம், சந்தனம், குங்குமம், பாலோட கலந்த ஜலம், இதை வலது கையில் விட்டுண்டு 3 தடவை விடணும். தட்டில் ஏந்தி அந்த ஜலத்தை விடணும்னு சொல்லியிருக்கா. பொதுவாகவே இந்த அர்க்கியம் விடுற சம்பிரதாயம் அர்க்கியம் விடுறவாளுக்கெல்லாம் தெரியும். இந்த அர்க்கியம் விடும் பொழுது இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கா. மந்திரங்கள் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அவெல்லாம் மந்திரம் சொல்லி அர்க்கியம் விடலாம். இல்லாதவா பீஷ்மாய நமஹ இதமர்க்கியம் இதமர்க்கியம்னு 3 தடவை கீழே விடணும்.
மாதிரி 3 வாட்டி விடணும். பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம், பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் 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 அப்படின்னு விடும் பொழுது நம்ம கடந்த ஒரு வருஷத்தில் நாம் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருந்தோமோ அந்த பாவங்கள் எல்லாம் விலகிடுமா. அப்படி நாம் இந்த அனுஷ்டிக்கலைன்னா ஒரு வருஷத்தில் நாம் என்னென்ன புண்ணியங்கள் செய்தோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் சொல்கிறது. விசேஷமான அந்த பீஷ்மாஷ்டமி இன்னைக்கு எல்லோரும் எல்லா வர்க்கத்தினரும் இந்த அர்க்கியம் விடணும். இந்த அர்க்கியம் விடுறதுனால என்ன பலன்னா, அர்க்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ செல்வம் பெருகும். சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்வம் இருக்காது, வருமானம்ன்றது ரொம்ப சிரமப்படுவா. அப்படி வருமானம் வந்தாலும் நிற்காது. அது மாதிரி இருக்கிற குடும்பங்கள்லாம் இது மாதிரி அர்க்கியம் விடக்கூடிய சமயங்கள் வரும்பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக அர்க்கியம் விடணும். அது செல்வம் பெருகிறதுக்கு வழி செய்யும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுக்குறோம். இப்படி இந்த அர்க்கியம் விடுறது அவ்வளோ விசேஷம். அது அவசியம் எல்லோரும் பண்ணணும். எல்லோரும் புண்ணியங்களோடு இருந்து சௌக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வரும் காலங்களில் நம்ம சந்ததிகள் சௌக்கியமாகவும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் வாழ்வாங்கு வாழறதுக்கோசரம் இந்த பிரார்த்தனையை பண்ணணும். இந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது பீஷ்மருடைய ஆத்மா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதோட கங்காதேவியுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கங்கா புத்திரர் தான் அவர், கங்காதேவியுடைய புத்திரர். அதனால் கங்கையுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். கங்கையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது பெருமானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அதனால் விசேஷமான தினம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.